நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய வீடியோவுடைய தலைப்பு பொது வீடியோவை தான் போடுறேன். ஏன்னா சில முக்கியமான சூட்சுமங்களை சும்மா பிரீமியம் வழியிலே போட்டுறீங்க, எங்களுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்கள் ஐயா அப்படிங்கிற மெசேஜ் மெயில் அதிகமாக வர்றதுனால இந்த வீடியோவையும் போன வீடியோ மாதிரியே ஒரு 10 நாட்களுக்கு முன்பு போட்டேன். ஏன்னா அடுத்தடுத்து பொங்கல் விடுமுறை வந்துட்டதுனால வீடியோக்கள் போட முடியல. போன வீடியோவில் சொன்னேன், ஒரு சகோதரியுடைய ஒரு 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 மாதிரியான அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை கணித்து காட்டுகின்ற நிலைமையில் இப்போது கூட இந்த வீடியோவோட தலைப்பு தற்கொலையும் 94 வயதும். ஒருவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். 55 வயதுக்குள்ள 55 வயதா 1968, 52, 54, 55 வயசுக்குள்ள ஒருவர் தற்கொலை பண்ணிக்கிறார். ஒருவர் 94 வயது வரைக்கும் உயிர் வாழுகிறார். ஆன்லைன் வகுப்புகளில் இந்த தீர்க்காயுள் என்கின்ற சில அமைப்புகள் லக்னம், லக்னாதிபதி, 8, 8ஆம் அதிபதி, சனி, ஆயுள் காரகனாகிய சனி அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லி கொடுத்துருக்கிறேன். மிக முக்கியமாக மரணத்தை கணிக்கும் அற்பாயுள், தீர்க்காயுள் போன்ற நிலைகளை ஒரு போர்டு வச்சே வகுப்பு ஒரு தனியே 2-3 வகுப்பாகவே போட்டிருக்கிறேன். இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கணக்குகளை மட்டும் 1, 1, 2 என்கின்ற கணக்குகளை மட்டும் வச்சோ ஆயுர்தாய கணிதங்கள்னு சொல்லுவோம். அஷ்டவர்க்க பரல்களை வைத்தோ எந்த நிலையிலும் எந்த ஒரு அமைப்பிலையும் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரியான 2 + 2 + 4 - 2 = 6 அப்படின்னு ஜோதிடத்தில் எந்த கணிதத்தையும் போட முடியாது. சுபத்துவ பாபத்துவ சூட்சும ஒளி அமைப்புகளின் அடிப்படையில் ஒரு மாதிரியான கலப்பு ஒளி சிதறல்களை தான் நீங்கள் ஜோதிடத்தை புரிஞ்சுக்க முடியுமே தவிர, அதற்காகத்தான் நான் ஆன்லைன் வகுப்புகளில் தீர்க்காயுள் ஜாதகம் எப்படி இருக்கும் மாடல் ஜாதகம் போட்டேன். ஆனால் அப்போவே சொன்னேன், அதாவது இந்த மாதிரியான 90 வயது தாண்டிய ஜாதகங்கள் என்கிட்ட இருக்குது, அதை வேணா கூட மாணவர்களுடைய ஒரு பார்வைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ இது பொருத்தமான நேரமாக எனக்கு தெரிகிறது. ஒருத்தர் 50-55 வயசில் தற்கொலை பண்ணிக்கிறார். அப்போ தற்கொலை பண்ணிக்கிறாருன்னா, தற்கொலைப்பு செய்வதற்கு 8ஆம் பாவகத்தோடு ராகு ஏதாவது ஒரு நிலையில் அட்டமாதிபதியோடு 8ஆம் பாவகத்தோடு 6, 8 அதிபதிகளோடு ராகு என்றைக்கு ஏதேனும் சுய மரணம்னு சொல்லுவோம் தற்கொலையை. அப்போ அந்த சுய மரணம் என்கின்ற தற்கொலை அமைப்புகளுக்கு 6, 8 குறிப்பாக அட்டமாதிபதி லக்னாதிபதியோடு ராகு என்கின்ற இருள் கிரகம் ஏதேனும் ஒரு நிலையில் தொடர்பு கொண்டிருக்கும் போது, 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அவர் தன்னையே தானே மாய்த்து கொள்ளக்கூடிய சுயமரணம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைந்து இது பண்ணுவார் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதற்கு உதாரணமாக ஒரு ஜாதகம் வந்திருக்கு. போன ஆன்லைன் அமைப்புகளில் தான் சொன்னேன், ஆன்லைன் வகுப்புகளில் நான் தெளிவாக அற்பாயுள், தீர்க்காயுள், பூரண ஆயுள் என்கின்ற மத்தியம ஆயுள். அற்பாயுள்ன்றது ஒரு 32-33 வயசில் இறந்து போகிறது. மத்தியம ஆயுள் என்பது ஒரு 60களை நெருங்கும் பொழுது இறந்து போகக்கூடிய ஒரு தன்மை. தீர்க்காயுள் என்பது 80, 84, 90 வயதை தாண்டக்கூடியது தீர்க்காயுள் அமைப்புகள். இதை நான் மாடல் ஜாதகங்களாக போடாமல் கணிதங்களாக சொல்லி கொடுத்தேன். ஆக அந்த அமைப்பிற்கு ஏற்றாற் போல தான் நீங்கள் ஒருவர் விபத்தில் இருக்கிறார், மரணம் எந்த முனையிலையும் நம்மை தாக்கும், எந்த முனையிலும் மரணம் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக இன்னும் ஒரு விதியும் கண்டிப்பாக ஜோதிடத்தில் ஒரு சொல்லப்படாத எழுதப்படாத ஒரு விதி, தேவை ஏற்படும் பொழுது தான் மரணத்தை நம்ம கணிக்கணும். தேவையில்லாமல் மரணத்தை கணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஒரு குழந்தை பிறக்கிறது, இந்த குழந்தையுடைய லக்னம், லக்னாதிபதி எப்படி இருக்கிறார். நான் சொன்ன இந்த 3 விதிகளை பார்த்துட்டு மற்ற பாரம்பரிய ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஆயுர்தாய கணிதங்கள், அஷ்டவர்க்க பரல்கள், இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம், உண்மையை சொல்லப்போனால் ஜோதிடம் தடுமாறி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. கடந்த 100 வருஷத்தில் என்ன நீ மட்டும் புத்திசாலியா அப்படின்னு நீ இப்படி தற்பெருமை பேசுறியே அப்படின்னு கேட்டால், கொஞ்சம் நிதானமாக நின்று சிந்தித்து நான் சொல்வதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கி பொறாமை இல்லாத எண்ணங்களோடு என்னுடைய வீடியோக்களை அணுகும் பொழுது உங்களுக்கு இந்த ஜோதிடத்தில் எந்த இடத்துல நம்ம ஸ்லிப் ஆனோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். அதற்காகத்தான் சில பொது வெளியில் என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டை வலியுறுத்தி அதை நிரூபிக்கின்ற விதமாக சில வீடியோக்களை போடுறேன். உண்மையிலேயே இந்த கோட்பாட்டை, என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும கோட்பாட்டை நன்கு உணர்ந்து கொண்ட ஆயிரக்கணக்கான மாணவர்களை பெரும் பேராக நான் பெற்றிருக்கிறேன் அப்படிங்கிறது தான் உண்மை. எதுவுமே விருட்சம், ஒரு மரம் முதல்ல விதை, அப்புறம் சின்ன செடி,
அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக செடியாகி தான் மரமாகுது. அது மாதிரி தான் ஒரு கோட்பாடு முதல்ல சொல்லும்போது அது விதையாகத்தான் இருக்கும். அதற்கு பிறகு அது விருட்சமாக வளரும் என்பதன் அடிப்படையில் வரும் காலத்தில் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ கோட்பாட்டின் அடிப்படைகளில் தான் ஜோதிடம் மெதுமெதுவாக இந்திய ஜோதிடம், வேத ஜோதிடம் என்கின்ற அந்த பாரம்பரிய ஜோதிடம் பார்க்கப்படும் என்பதற்கு இப்போதைய நிகழ்வுகளே கண்டிப்பாக அத்தாட்சி. யாராவது சும்மா பொறாமப்பட்டவங்க தான் குருஜி வந்து இப்படி பண்ணிட்டாரு, காலப்பிரகாசிகை இது பண்ண போகிற காலப்பிரகாசிகையை வந்து அப்படி சொல்கிறாரு, மூல நூல்களை குப்பைன்றாரு. மூல நூல்கள்ன்றது குப்பைன்னு சொன்னால் கூட குப்பையில் போட்டால் கூட தப்பாயிடுன்னு குப்பையை விட மோசமான வார்த்தைகள்லாம் சொல்கிறேன். மூல நூல்கள் என்பவை பராசர மகரிஷி சொன்னது, வராக மிகரர் சொன்னது, மகாகவி காளிதாசர் சொன்ன உத்தர காலாமிர்தம்லாம் கிட்ட போக முடியாத நூல். அதுக்கெல்லாம் ஒரு ஜீனியஸ் தானே வேணும். பிறவி மேதைகள்னு இருக்கிறாங்கல்ல, நம்ம ஐன்ஸ்டீன் மாதிரி பிறவி மேதைகள். கணித மேதை ராமானுஜம் பிறந்தாரே நம்முடைய காலத்தில், எனக்கு தாத்தா அப்பா முப்பாட்டம் காலத்தில் பிறந்தார், 18th century 19th centuryயில் பிறந்தார். அவர் மாதிரியான ஆட்கள் நம்முடைய வாழ்நாளிலேயே கணிதம் சார்ந்த துறைகள் இருக்கக்கூடியவர்கள் மாதிரி அத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த கணித ராமானுஜத்தை போன்ற சீனிவாச ராமானுஜா ஐயா அவர்களை போன்ற மிகப்பெரிய மேதைகள் தான் பராசரர் மாதிரியானவர்கள்லாம் ஜோதிடத்தை உருவாக்கியவர்கள். ஆனால் இங்கே ஜோசியம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, அதற்கப்புறம் வந்தவர்கள் தானும் மேதைதான் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக தன்னுடைய முட்டாள்தனமான கருத்துக்களை விதிகளாக புகுத்தி அப்படியே கொண்டு போய் ஜோசியத்தை அப்படியே ஒரு மாதிரி தம் பண்ண ஒரு அமைப்புகள் தான் இப்போ இங்கே இடத்துல நிறைய இருக்குது. இதைத்தான் நட்சத்திர சார அமைப்புகள்லேயே இருக்க இது பண்ண போகிறேன். வருகின்ற மாநாடு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி, கண்டிப்பாக பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி 9ஆம் தேதி இதில் ஈரோட்டில் நடக்குது இல்லையா, 13வது மாநாடு ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சுருக்கிறோம். அது ஏற்கனவே இதில் போட்டாச்சுனால இந்த வீடியோன்னு ஆரம்பத்தில் நான் சொல்லலை. இந்த மாநாட்டில் நான் சொல்லியிருக்கிறேன், எதிர்கருத்துக்கு உள்ளவர்களும் தைரியமாக வரலாம், எதிர்கருத்து கொண்டவரும் தைரியமாக வரலாம். மாநாட்டில் நான் சில ஆதாரபூர்வமான சில விளக்க அமைப்புகளை வைப்பேன், நானும் வைப்பேன், என்னுடைய மாணவர்களும் வைப்பாங்க. வருகின்றவர்கள் எல்லாருமே என்னுடைய மாணவர்கள் தான், பெரும்பாலானவர்கள் என்னுடைய மாணவர்களாக இருப்பீங்க. ஒரு 10-20% இருந்தாலும் என்னத்தை தான் பேசுகிறான் பார்க்கலாம், அப்படி தான் ஏதோ ஒன்று சொல்கிறானே, எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறானே அப்படின்றதுக்காக வேடிக்கை பார்க்க வருவதைப் போல வரக்கூடிய ஆர்வலர்களும் வருவீங்க. மாநாடு இந்த தடவை அரங்குக்கு மீறி இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான ஒன்று. கோபையா கிட்ட இப்போவே நான் சொல்லியிருக்கிறேன், 2000 பேருக்கு குறையாமல் சாப்பாடு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு மாநாட்டில் கூட்டம் இருக்கும். மாநாட்டில் இதை பற்றிய, அதாவது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய மூல நூல்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடிய குப்பைகளை அடையாளம் காண்பதும் மாநாட்டில் ஒரு 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 விதமான அணுகுமுறையாகவும் இருக்கும். சரி, இப்போ நான் சொல்லிட்டேன், ஒரு நிலையில் தற்கொலை செய்து கொண்டவருடைய ஜாதகத்தை போட போகிறேன், 94 வயது வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய ஜாதகத்தையும் போட போகிறேன். அப்போ இந்த அமைப்பை ஏற்கனவே போன வீடியோ, இதற்கப்புறம் வேணால் மரண வீடியோக்கள் தேவையில்லை. ஓரளவுக்கு ஒரு 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 விதி இருக்கிறது. அந்த விதிக்கான சில அடையாள ஆதாரபூர்வமான ஜாதக அமைப்புகளை பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு தெளிவு பிறந்துடும். இப்படித்தான் கணிக்கணும். ஒருவர் இறக்க போகிறார், சரி மூல நூல்கள்லாம் குப்பைன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த மூல நூல்களை தான் மாரக கேந்திர பாதக அதிபதிகளுடைய அமைப்போல கண்டுபிடிச்சு கொண்டவங்க அவங்க தான். மாரகாதிபதி யார் நம்மளா கண்டுபிடிச்சோம்? யாரோ ஒரு புண்ணியவன், பராசரர் என்ற பெயரில் எழுதினவர், வராக மிகராக இருக்கலாம். மாரகாதிபதி பாதகாதிபதி போன்ற அமைப்புகள் எல்லாம் 2 7 பொதுவான மாரகாதிபதிகள், ஸ்திர லக்னத்திற்கு 3 8 மாரகாதிபதிகள், உபய லக்னத்திற்கு 7 11 மாரகாதிபதிகள், சர லக்னத்திற்கு 2 7 ஸ்திரத்திற்கு 3 8 அப்படின்னு அந்த மாரக அமைப்புகளை அப்படியே வகைப்படுத்தி சொன்னவர்கள்லாம் சாதாரணமானவர்கள் இல்லை. அவர்களுடைய கால் பெருவிரல் தூசிக்கு கூட இன்றைய சென்ற காலகட்ட ஜோதிடர்கள், நான் உட்பட எவருமே கால் தூசிக்கு கூட போக மாட்டோம். அப்படிப்பட்ட அமைப்புகளையும் உண்மையான அமைப்புகளை சொன்னவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான அமைப்புகள் கருத்துக்களுக்கு நடுவே ஏராளமான குப்பைகள் மூல நூல்கள் என்கின்ற பெயரில் இருக்கின்றன. இந்த காலப்பிரகாசிகா அப்படிலாம் சொன்னேன் இல்லையா, காலப்பிரகாசிகா பற்றி கொஞ்சம் விரிவாகவே எழுதுறேன் பேசுகிறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதை மட்டும் இல்லை, இந்த மாதிரியான குப்பைகளை மாணவர்கள் தனித்துவமாக அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். என்னுடைய மாணவர்கள் எல்லாமே புதுசாக நியூவாக தான் வரீங்க, அடுத்தவங்க சொல்லி அப்படி இப்படி வர்றதில்லை. ஆகவே நீங்கள் தான் மூல நூல்னு சொல்கிற மாணவர்களும் இருக்கிறீங்க. ஆயினும் சில விஷயங்களை மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில விஷயங்களை அடையாளப்படுத்தி தனித்துவப்படுத்தி நான் சொல்லுகிறேன் என்பது தாங்க இந்த இடத்துல உண்மை. சரி, இப்போது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ சூட்சும உள்ள கோட்பாட்டின் அடிப்படையில் எப்படிப்பட்ட தன்மையில் ஒருவர் மத்திம ஆயுளை அடைவார். இங்கே ஒரு ஜாதகம் போடுறேன். இந்த ஜாதகர் 23/6/1968 காலை சுமார் 10:30 காலையில் சுமார் 10:30 ஈரோட்டில் பிறந்த ஜாதகம். இந்த ஜாதகர் ஈரோட்டில் பிறந்திருக்கிறார். இந்த ஜாதகருக்கு திரையில தெரிகிற ஜாதகம்
சிம்ம லக்னம், லக்னத்தில் குரு, 2ல் கேது, 8ல் ராகு, 9ல் சனி, 10ல் சந்திரன், 11ல் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய். பிறக்கும் போது சூரிய திசையில 8 மாதம் 23 நாட்கள் மீதம் இருக்கின்ற அமைப்புல இப்போது இவருக்கு சனி திசையில புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சனி திசை புதன் புக்தி நடந்து கொண்டிருக்கிறது. சனி திசை புதன் புக்தி 21/3/2023 இருந்து வருகின்ற நவம்பர் மாதம் 28/11/2025 வரைக்கும். சரி, இது என்கிட்ட அக்டோபர் மாதம் வந்த ஜாதகம். இப்போ மறுபடியும் அவருடைய மகன் கன்சல்டேஷனுக்கு வந்தார். அப்போ அவர்கிட்ட அப்பா இறந்ததை பற்றி கொஞ்சம் நான் வீடியோவாக போடலாமாப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இப்போ போடுறேன். இது என்கிட்ட அக்டோபர் மாதத்துக்கு கன்சல்டேஷனுக்கு வந்த ஜாதகம். அப்பா விஷம் குடிச்சிட்டார், ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். எனக்கு வெட்டு 1 துண்டு 2ன்னு தேவை. அப்பா பிழைப்பாரா மாட்டாரா? எப்போதாவது இந்த மாதிரியான பிழைப்பாரா மாட்டாரா என்கின்ற அமைப்புகள் கருத்துக்கள் அப்படியே வரும். அந்த நேரத்தில் தான், தேவைப்படுற நேரத்தில் தான் உங்களுக்கு வந்து அந்த ஜோதிடத்தை அந்த அமைப்புகளை கணிக்கணும். ஒருத்தர் விபத்தாயிட்டாரு, அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், அப்போ நீங்கள் கணிச்சு தான் ஆகணும். இந்த மகன் கேட்டது என்கிட்ட, ஆஸ்பத்திரி செலவு உங்களுக்கு தெரியும், ஆஸ்பத்திரியில் இத்தனை நாளாக இருக்கிறாரு, ஆஸ்பத்திரிக்கு இப்படி செலவு ஆகிக்கிட்டு இருக்கு. அப்பா வந்து இந்த மாதிரி இதில் எல்லாரும் ஒரே நேரத்தில் குருஜிக்கிட்ட ஒரு வார்த்தை கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே உங்களை நம்பி வந்திருக்கிறேன். தந்தை இப்போது விஷம் அருந்தி விட்டு பூச்சி மருந்து குடிச்சிட்டு, வயலுக்கு வச்சிருக்கிற பூச்சி மருந்தை குடிச்சிட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. பிழைப்பாரா மாட்டாரா? உங்கள் அப்பா 4 நாளில் இறந்து போவார்னே. இதில் வந்து வளவலா குளவலாம் இல்லை. இந்த பையனை இப்போ அந்த வீடியோவை பார்ப்பார். உங்கள் அப்பா 4 நாளில் இறந்து போவார்னு சொன்னேன். இந்த தந்தை அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி, ஒரு 3 மாதம் இருக்குமா, அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி இறந்து போனார். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து விட்டார். சரி, எப்படி இதை சொல்ல முடிஞ்சது? நல்லா பாருங்க. என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதியின் அடிப்படையில் இப்போ வந்து அவர் என்ன வயசில் இருந்திருப்பார்? 56 வயசு. 56 வயது, 60ஐ தாண்டவில்லை. இதை மத்திம ஆயுள்னு சொல்லுவோம். 60ஐ தாண்டாத ஒரு மத்திம ஆயுளை கொண்ட ஜாதகம் இந்த ஜாதகம். 60 வயசு வரைக்கும் அவரை வாழ வச்சதே லக்னத்தில் இருக்கக்கூடிய குரு. லக்னம் சுபத்துவம், லக்னம் சுபத்துவம். 8ஆம் இடம் பாபத்துவம். 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு ஆயுளை குறைப்பார். அதே நேரத்தில் 8ஆம் அதிபதி வலுவாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு, சுபராக இருந்தால் தொடர்பு கொண்டிருக்கணும், இல்லைன்னா 8ல் சனி இருக்கணும். இதெல்லாம் ஆன்லைனில் சொல்லி கொடுத்தது தான். பாருங்க, 56 வயதில் தற்கொலை, பூச்சி மருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்ட இந்த ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 8க்கு 6ல் லக்னத்தில் திக்பலம் பெற்றிருக்கிறார். இந்த ஒரு அமைப்பு அவருக்கு கிட்டத்தட்ட 55-60 வயது மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. லக்னாதிபதி பாபத்துவம். லக்னாதிபதி 8 டிகிரிக்குள் சனியின் பார்வையில் இருக்கிறார். லக்னாதிபதி செவ்வாயோடு சேர்வது நல்லதுதான் என்றாலும் கூட ஒரே நேரத்தில் சனி செவ்வாயோடு சேரும்போது சூரியனுக்கு கடுமையான பாபத்துவம் ஏற்படும். ஆக லக்னாதிபதி சனியின் பார்வையில் பாபத்துவமாக இருக்க காரகனாகிய சனி நீச்சம் என்கின்ற நிலைமை அடைகிறார். அப்புறம்தான் சனி குரு பார்வை. நீச்சம் தான்றதை நிறைய சொல்லியிருக்கிறேன். நீச்சம் அடைந்த சனி என்ன செய்வார்? ஆதிபத்தியத்தை தரமாட்டார். காரகத்துவத்தை அவர் சுபத்துவமானால் தருவார். இங்கே ஆதிபத்தியம் என்பது வேறு, காரகம் என்பது வேறு. அந்த அமைப்பை வந்து ரொம்ப தெளிவாக சில நேரங்களில் புரிஞ்சுக்கணும். இங்கே ஆயுள் காரகனாகிய சனி நீச்சத்தை அடைந்திருக்க, ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 8ஆம் பாவகத்தில் அங்கே ராகு இருக்க, இவர் இறந்த போது என்ன, எப்படி 4 நாள் இவர் இறந்துருவார்னு சொல்ல முடிஞ்சது? கரெக்டா பாத்தீங்கன்னா சனி தசை புதன் புக்தி ராகு அந்தரம். 4 நாள்ல இறந்துருவார்னு சொன்னதுக்கு காரணம் மாணவர்கள் மற்றும் ஃபாலோயர்கள் இதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். மாரக, பாதக, கேந்திர இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் நிறைய இடங்களில் சொல்றோம் இல்லையா? இப்பதானே சொன்னேன். இங்க பாருங்க, சனி தசை புதன் புக்தி, சனி தசை புதன் புக்தி ராகு அந்தரத்துல இந்த பெரியவர் 50 வயது கடந்தவர் இறந்து போயிட்டாரு, தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துட்டார். 8ஆம் இடத்தோடு 8ஆம் அதிபதியோடு ராகு சம்பந்தப்பட்டிருந்தால் சுய மரணம் என்கின்ற தற்கொலை எண்ணங்கள் மேலோங்கும் என்பதை எழுத்துல 15 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறேன். ராகு எப்போது சுயமரணம் தருவார் என்பதை ராகுவின் சூட்சுமங்கள் ஜோதிடம் என்னும் தேவரகசியம் புத்தகங்கள்ல கட்டுரைகளா இருக்கும்போது லக்னாதிபதியோடையோ அல்லது 8ஆம் அதிபதியோடையோ 8ஆம் இடத்தோடோ அல்லது லக்னத்தோடோ இந்த இடங்கள்ல ராகு தொடர்பு கொள்ளும் போது ஒருவருக்கு ராகுவின் தசா புக்தி அந்தரங்கள்ல தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வரும்னு சொல்லியிருக்கிறேன். இங்க பாருங்க, 8ல் ராகு இருக்கிறார். ராகு அந்தரத்துல தான் இவர் இறந்து போனார். அப்ப சனி தசை என்னவாக இருக்கிறது? 7ஆம் அதிபதியாக இருக்கிறது.
ஏழாம் அதிபதி மாரகத்திற்கு அதிபதி. ஏழாம் அதிபதி அங்கே பலவீனமாக, சுபத்துவம் என்பது வேறு, நீச்சபங்கம் என்பது வேறு. இங்கே நீச்சத்தை அடைந்திருக்க ஏழாம் அதிபதி தசையில பாபத்துவம் பெற்ற 2ஆம் அதிபதியாகிய புதனுடைய புக்தி நடக்குது. பாயிண்ட் வந்துருச்சா? எல்லாமே இங்கே பாபத்துவமாக இருக்கிறதா? ஏழாம் அதிபதி சனி பலவீனமாக நீச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய இந்த அமைப்பில் 2ஆம் அதிபதி, 2 பேருமே மாரகாதிபதி, பொதுவான மாரகாதிபதிகள். உண்மையில் ஸ்திர லக்னத்திற்கு 3, 8 கூடியவர்கள் தான் மாரகம். கரெக்டா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுதான மாரகத்தை பண்ணியிருக்கிறாரு. அந்த ரீதியாக கரெக்டா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுதான் மாரகத்தை பண்ணியிருக்கிறார். கரெக்டா பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியாகிய புதனுடைய புக்தியில் 7ஆம் அதிபதியாகிய சனியின் தசையில 8ல் இருக்கக்கூடிய ராகுவின் அந்தரத்துல இவர் பூச்சி மருந்து கொடுத்து தற்கொலை செய்து கொண்டார். ஆக இவர் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போதே இறந்து போவாரா என்னன்றதுக்கு இந்த மாரக பாதக அமைப்புகள் அஷ்டம அமைப்புகள்லேயே கணிச்சு சொல்லிடலாம். நான் கரெக்டாக சொல்லிட்டேன். 4 நாளில் உங்கள் அப்பா இறந்து போவார்னு சொன்ன மாதிரி 4 நாளில் அப்பா இறந்துட்டார். கரெக்டாக அந்த பையன் சொன்னது, ஐயா நான் உங்ககிட்ட ப்ரெடிஷன் கேட்டேன், 4 நாளில் அப்பா இறந்து போவார்னு சொன்னீங்க. கரெக்டாக 4 நாளில் அப்பா இறந்து போனாருங்க. இதுதான் இது. இப்போதைக்கு மறுபடியும் வேற ஒரு சம்பவமாக அந்த பையன் ப்ரெடிஷனுக்கு வரும்போது இந்த ஜாதகத்தை நான் இதில் பொது வெளியில் போடலாமான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு இப்போ அந்த தம்பிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு போடுறேன். சரி, அடுத்து இவர் 54 வயதில் இறந்துட்டார். அப்போ அந்த மத்திம ஆயுள் என்பதற்கு நான் சொல்லுகின்ற 8ஆம் அதிபதி பாபத்துவம், 8ஆம் இடம் பாபத்துவம், லக்னத்தை தவிர்த்து 50-55 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருந்ததற்கான காரணம் லக்னத்துடைய சுபத்துவம் மட்டும் தானே தவிர லக்னாதிபதி அட்டமாதிபதி எல்லாமே பாபத்துவமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒத்துழைக்கலன்றதை புதுசாக பார்த்துட்டோம். அடுத்து இதே வாரத்தில் 94 வயது பெரியவர், ஒரு 94 வயது பெரியவர். இந்த 94 வயது பெரியவர் இப்பொழுது ஒரு நிலையில கிட்டத்தட்ட ஒரு மாதிரி ஒரு தன்னுடைய அமைப்புகளை தானே பார்த்து கொண்டிருக்கின்ற நிலையில இருக்கிறார். அதாவது பிறந்த ஊர் சேலம். அடுத்த ஜாதகம் விட்டது. பிறந்த ஊர் சேலம். 13 ஜூலை 1930 6:25 PM சேலத்தில் பிறந்திருக்கிறார் இந்த ஜாதகர். வயசு இப்போ 94. இப்பவும் உயிரோடு இருக்கிறார். 94 வயது. 6:25 PM அவ்வளவு எக்ஸாக்டா அப்படின்னு கேட்டதுக்கு சில பொருத்தமான காரணங்களை ஜாதகம் கேட்டவங்க சொன்னாங்க. ஐயா, குடும்பத்திலேயே ஜோதிட நம்பிக்கை அதிகம், எல்லாருடைய நேரமும் தாத்தா பாட்டங்க எல்லாருமே துல்லியமாக குறித்து வைத்திருக்கிறார்கள். 90 வயசுலலாம் அவ்வளோ எக்ஸாக்டாக சொல்ல முடியாதுங்க அண்ணன். கண்டிப்பாக அவருடைய ஜாதகம் 6:25. இதில் என்னன்னா, இந்த வயதிலும் ஜோதிடத்தில் கடுமையான ஆர்வம், இந்த வயதிலும் என்னுடைய வீடியோக்களை மட்டுமே பார்த்து கொண்டு பொழுதுபோக்குகிறார். என்னுடைய வீடியோக்களை மட்டுமே பார்த்துக்கிட்டு பொழுதுபோக்குகிறார். இது போன்ற முடிவு எப்போது என்கின்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்வதில்லை என்றாலும், குறிப்பிட்ட இந்த பெரியவர் குருஜியிடம் இதை கேளு, நான் எப்ப என்னுடைய முடிவுன்றதை கேட்டு சொல்றியா இல்லையா அப்படின்னு திரையில் தெரிகின்ற இந்த 94 வயது பெரியவர் கேட்ட ஒரே காரணத்திற்காக குடும்பத்திலிருந்து என்கிட்ட அப்பாயின்மெண்ட், ஐயா எதுவுமே வேண்டாங்கய்யா, இவர் எப்போ இவருடைய நல் முடிவு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லணும். தாத்தாவே எந்த நேரமும் தாத்தா கிட்ட ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனு தனிமையில் இருக்கிறாரு. மெதுமெதுவாக இயக்கங்கள் சுருங்கி கொண்டே வருகின்றன. பெரிய அளவில் அவர் ஆக்டிவாக இல்லை. அவர் அதை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறாரு. அதற்காக எங்களை ஆர்டர் போட்ட மாதிரி குருஜிக்கிட்ட இதை கேளு, உங்கள் வீடியோவை மட்டுமே பார்க்குறாருன்னு சொல்கிறது இது மாதிரியான எத்தனையோ பெரிய ஒரு விஷயங்களை நான் அதாவது ஜோதிடனாக பிறந்ததன் பயனை அப்பதான் ஒரு அனுபவிச்சிருக்கிறேன்றதை உண்மையை சொல்லுவேன். இந்த மாதிரி பெரியவர்கள் உங்களுடைய வீடியோ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு எப்பாவது ஒரு இடம் சொல்லுவாங்க. அது எனக்கு அப்படியே கண்ணில் நீர் மல்கும். அந்த அமைப்பில் தான் இவருடைய அந்திம காலம் எப்படி இருக்கும் என்பதை கணிப்பதற்கு ஒரு உத்தரவு அந்த பெரியவர்கிட்ட அப்படின்னே சொல்லிடலாம். 94 வயசுல மெதுவாக அடங்கி கொண்டிருக்கும் போது அது ஏற்படுவது ஒரு இயல்பு. சரி, இந்த ஜாதகத்துல முதல்ல ஐயா 94 வயசு வரைக்கும் ஏன் இருக்கிறாங்க, நம்முடைய சுபத்துவ விதிகள் எந்த அளவுல இங்கே பொருந்தி போகிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய சுபத்துவ விதிகள் எந்த இடத்துல பொருந்தி போகுது பாருங்க. திரையில் ஜாதகம் விட்டது. தனுசு லக்னம், லக்னத்தில் சனி, 2ல் சந்திரன், 5ல் ராகு, 6ல் செவ்வாய், 7ல் சூரியன் புதன் குரு, 9ல் சுக்கிரன், 11ல் கேது. பிறக்கும் போது செவ்வாய் திசையில 4 வருஷம் சம்திங் இருந்த அமைப்புல இப்போது அவருக்கு சுக்கிர திசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது. சுக்கிர திசையில
சனி புக்தி நடக்க போகுது 28/4/2025. இப்போ சுக்கிரதசையில குரு புக்தி நடந்துகிட்டு இருக்கு. சுக்கிரதசையில சனி புக்தி 28/4/2025 இருந்து 2028 வரைக்கும் வர்ற மார்ச் மாசம் இவருக்கு சுக்கிரதசையில சனி புக்தி நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப சுக்கிரதசை யார்? 11ஆம் அதிபதி. உபய லக்னங்களுக்கு 11ஆம் அதிபதி மாரகத்தை 7-11 கூடியவர்கள் மாரகத்தை கொடுப்பார்கள். சரி, சுக்கிரதசையில சனி ஆர் பொதுவான மாரகாதிபதி 2 குடையவர். அப்ப எப்போ 2, 7, 11 போன்ற முக்கூட்டு அமைப்புகள் நெருங்குகிறதோ அப்போது ஒருவருடைய மரணம் கண்டிப்பாக இருக்கும். சரி, இவருக்கு 94 வயசு வரைக்கும் ஏங்க? இப்பதானே சொன்னேன், ஒருவர் 50 வயசுல தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இப்போ இவருக்கு 94 வயது வரைக்கும் அங்கே உயிர் இருக்கணும், ஒரு ஆயுள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான சுபத்துவ விதிகள் எப்படிப்பட்ட தன்மையில இருக்கணும்? நல்லா பாருங்க, லக்னத்தில் சனி இருந்தாலும் கூட அவரை ஆயுள்காரனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். லக்னத்தை குரு பார்க்கிறார். லக்னத்தை லக்னாதிபதி வலிமையோடு பார்க்கிறார். லக்னாதிபதி ஆட்சி பெற்றவனுடைய வீட்டில் இருப்பது ஒரு நல்ல நிலைமை. சரி, லக்னாதிபதியை விட்டுருங்க. 8ஆம் அதிபதி பௌர்ணமி தாண்டி 3 திதிக்குள்ள இருக்கிறார். பௌர்ணமி 8ஆம் அதிபதி பௌர்ணமி தாண்டி 3 திதிக்குள் இருக்கக்கூடிய ஒளி பொருந்திய சந்திரனாக, பஞ்சமி திதி வரைக்கும் அவருக்கு நல்ல ஒளி இருக்கும். பௌர்ணமி தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட சுபர் தான், ஒளி இழக்காதவர் தான். 8ஆம் அதிபதியாகிய சந்திரன் ஒளியை இழக்காமல் 3 தினங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலைமையில தன்னுடைய வீட்டை தானே பார்த்து 8ஆம் வீடு வலுவாக இருக்கிறது. 8ஆம் வீட்டிற்கு ராகு, சனி, செவ்வாய் யாருடைய தொடர்பும் இல்லை. 8ஆம் இடத்தை சனி பார்க்கல, 8ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கல, 8ஆம் இடத்துல சனி, செவ்வாய், ராகு யாருமே இல்லை. ஆக 8ஆம் பாவகம் ஒளி பொருந்திய சுப ஒளி பொருந்திய 5ஆம் தேதி வரைக்கும், பஞ்சமி தேதி வரைக்கும் அவர் சுப ஒளியோடு இருப்பார். ஒளி பொருந்திய சந்திரனால் பார்க்கப்படுகின்ற அமைப்பு முதல்ல 8ஆம் பாவகம் வலுத்திருக்கிறது. இரண்டாவது, ஆயுள் காரகன் என்று சொல்லப்படக்கூடிய சனி குருவின் பார்வையில் கேந்திர பலத்தோடு இருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய அமைப்பு. அது 2வது பாயிண்ட் வந்துருச்சா? காரகன் வலுவாக இருக்க, ஸ்தானம் வலுவாக இருக்க, ஸ்தானாதிபதி தானே பௌர்ணமி சந்திரனாகி சனி, செவ்வாய், ராகு தொடர்புகள் இல்லாமல் இருக்க, அட்டமாதிபதி யாருடைய பாவத் தொடர்புகளும் இல்லாமல், அட்டமஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் யாருடைய பாவத்துவ தொடர்புகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது இங்கே இருக்கு. இதனை அடுத்து லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்ளுகிறார். லக்னாதிபதியும் லக்னத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய, நான் சொன்ன லக்னம், லக்னாதிபதி, 8, 8ஆம் அதிபதி, ஆயுள் காரகன் ஆகிய 5ம் பொருந்தி வரக்கூடிய இந்த நிலைமையில இந்த பெரியவர் 94 வயது வரைக்கும் இன்றைய வரைக்கும் உயிரோடு இருக்கிறாருங்க. ஆக இந்த விதியை நான் ஆன்லைன் வகுப்புகளில் தெளிவாக சொல்லி கொடுத்தது இன்றைக்கு ஒரு நிரூபணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு. அப்பவே இந்த மாதிரியான ஜாதக விளக்கங்களை மாணவர்கள் கேட்டீங்க. ஆனால் மாணவர்களுக்கு நேரம் வரும்போது தான் அந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்ல முடியும். ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய விஐபியோடைய அப்பா இருந்த ஜாதகங்கள்லாம் எங்கிட்ட இருக்குது. அதை எல்லாரும் பர்மிஷன் இல்லாமல் சொல்ல முடியாது. இப்போ இந்த ஜாதகம் பரவாயில்ல, சேலத்தில் பிறந்த இந்த பெரியவர் இப்போது சேலத்தில் இருக்கிறார். சரி, எப்போ இவருடைய முடிவு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லணும் இல்லையா? வர நவம்பர் மாதத்துக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. இப்போது நான் சொன்னேன், 11ஆம் அதிபதியாகிய சுக்கிரனுடைய திசையில மாரகாதிபதியாகிய சனியுடைய சனியுடைய புக்தியில புதனுடைய அந்தரம் இவருக்கு கிட்டத்தட்ட வருகின்ற அக்டோபர் மாதம் வர ஆரம்பிக்குது. வர அக்டோபருக்கு பிறகு புதன் அந்தரத்துல இந்த பெரியவருடைய நல் முடிவு இருக்கும் அப்படின்னு என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் சொல்லப்பட்டது. வருகின்ற அதாவது 28/10/2025 இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இவருக்கு புதன் அந்தரம். 7ஆம் அதிபதியாகிய மாரகாதிபதியாகிய புதனுடைய அந்தரத்துல இவருக்கு நல் முடிவு இருக்கும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். இதை அவர்கிட்டயே பெரியவர்கிட்டயே சொல்லிட்டாங்க. பெரியவர்கிட்டயே ஐயா நீங்க சொன்ன மாதிரி குருஜி இந்த மாதிரி அவரும் ஒரு கேட்டுக்கிட்டார், அவ்வளவுதான். ஆக ஒருவருடைய ஜனன மரண அமைப்புகளை சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளின் அடுக்குகளில் தெளிவாக துல்லியமாகவே சொல்லிவிடலாம். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து ஒரு மாதிரியாக பார்க்கும்போது சொல்லிவிட முடியும் என்பதற்கு இந்த முதுநிலை பெரியவருடைய ஜாதகம் ஓரளவிற்கு உதாரணம். வாழ்த்துக்கள். இப்போது மாணவர்களுக்கு கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். அடுத்து வேறொரு தலைப்பில் இத்தோடு இந்த மரணம் சார்ந்த விஷயங்களை நிறுத்தி கொண்டு